வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் சுரைக்காய் அடை தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த சுரைக்காய் அடை தோசை பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி வீட்டில் அரைச்சது எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து கலக்கிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா முதல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 3 காஞ்ச மிளகா, கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு பிஞ்சு சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுரைக்காயை தோல் நீக்கிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற வெள்ளை பகுதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதுவும் நல்லா செவந்து வரட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுவும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இது ரெண்டுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இது பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ சுரைக்காயை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தேங்காய் இந்த மாதிரி சேர்க்கும்போது அடை தோசை இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுரைக்காய், கேரட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோட அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டை சேர்த்துடலாம். கூடவே வதக்கி வச்சுருக்கிற சுரைக்காய் கலவையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட அடை மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு முறை கலந்து வச்சுக்கலாம். இப்போது சுரைக்காய் அடை தோசை மாவு ரெடி. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது மெலிசாக ஊற்றினா கூட நல்லா வரும். அடை தோசை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும். நம்ம சேர்த்த காயும் நல்லா வேகும். இப்போ லைட்டாக மேலே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அடை தோசை நல்லா வேகட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேல் பக்கம் மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டோம். 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ அடை தோசை பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த அடை தோசை பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.